ஹெல்த்தை பார்த்துடுங்க, திரும்ப திரும்ப அதான் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காம்படிஷன் நாங்கள் பாடி பில்டிங் நிறைய நடத்திட்டு இருக்கோம். என்னைக்குமே ஒரு போட்டி நீங்கள் இதில் ஒரு இதில் கவனத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பழக்கவழக்கங்கள் மாறும். இது இல்லைன்னா அடுத்த ஒரு கிரிக்கெட்டில் இருக்கலாம், இல்லை பவர் லிஃப்டிங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக பண்ணிட்டு இருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு கரெக்டான நேர்மையான ஒரு நேர்கோட்டு வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்துட்டேன்னா ரேட்டை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஒரு 20-24 கிலோ மற்ற ஆளே மாதிரி பாடி பண்ணுற மாதிரி உடனே வந்து ஷடனாக அப்படி குறைக்கல. வரும் மாதத்துக்கு 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ வச்சு ரெடியூஸ் அப்படி பண்ணி தான் இன்னைக்கு அவருக்கு இடத்துக்கு வந்திருக்காரு. இப்படி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கு கூட நான் பாடி பில்டிங் செக்ரட்டரி கோர்ஸாக இருக்கிறேன், சிரமத்தில் 40 வருஷமாக இருக்கிறேன், செக்ரட்டரி எல்லாம் இருந்தாலுமே பாடி பில்டிங்ல என்ன பண்ணணும் யார் பண்ணணும் எல்லாமே பிரெயினுக்கு தெரியும். அவரை பயன்படுத்திடுங்க. இதுக்கு சொல்ல வரேன்னா ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நீங்க எதாவது சாதிக்க முடியும். உங்களுடைய பிளட்ல இருந்தால் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தப்பான இதுகளும் போச்சுன்னா கண்டிப்பா மாறும். பிரெயினை பயன்படுத்திக்க என்று கூறி பயன்படுத்தி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.